வணக்கம் மக்களே, உங்கள் எல்லாரும் எங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடனே பார்க்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 ப்ரைசிங் எக்ஸ்பிளைன்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மைக்ரோசாஃப்ட்டை பற்றி தெரியாதவங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க முடியாது. எல்லாருக்கும் இன்னைக்கு கம்பல்சரி தேவை அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தான். இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து டெஸ்க்டாப் யூசேஜுக்கு அப்ளிகேஷனாகவும் ஆன்லைன் யூசேஜுக்கான அப்ளிகேஷனாகவும், அதாவது சப்ஸ்கிரைப் பேஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஒன் டைம் லைசன்ஸ் பே பண்ணியும் வாங்கலாம், இல்லை எனக்கு வந்து ஆன்லைன் ப்ரைஸில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் 365 அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷனால் என்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபுல் லைசன்ஸுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பே பண்ண தேவையில்லை. இன்னொன்று வந்து அதுக்காக தனியாக எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பேஸ்லாம் தேவைன்னு அவசியம் கிடையாது. ஒரு இன்டர்நெட் இருந்தாலும் போதும், உங்களுக்கான ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட 1 TB வரைக்கும் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதில் உங்களோட மெயில்ஸ் 1 TB மோர் தென் என்ன, ஒரு ஹார்ட் டிஸ்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக வந்து ஆஃபீஸ் 365 கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற அவுட்லுக், MS Excel, பவர் பாயிண்ட்டு, வெப் பப்ளிஷரு, OneNote இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லேயே இன்க்ளூட் ஆகி வருது. ஆஃபீஸ் 365 வந்து மொத்தம் 4 பிளானில் வருது. ஒன்று வந்து பேசிக் பிளான், இன்னொன்று பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், இன்னொன்று பிஸ்னஸ் ப்ரீமியம். அது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் பேசிக்கில் பார்த்தீங்கன்னா 125 rupees. இந்த 125 rupees வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற எல்லா பிளானுமே, ஆஃபீஸ் 365 எல்லா பிளானுமே 1 year கமிட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். அதாவது 1 year கம்பல்சரி நான் வந்து இந்த சர்வீஸை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கமிட்மெண்ட்டில் கொடுத்தாங்களா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆஃபர் ரேட் கிடைக்கும். இல்லைன்னா ப்ரைஸிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக பார்த்தீங்கன்னா யாருமே வந்து 1 month 2 month யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க. எல்லாருக்குமே கம்பல்சரி எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, வேர்டு, அவுட்லுக்குங்கிற அப்ளிகேஷனோட யூசேஜ் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த 1 year கமிட்மெண்ட், அதை பேஸ் பண்ணி தான் 1 year கமிட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக் பிளானில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்ஸ், அதாவது வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இன்க்ளூட் ஆகிருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீம், அதாவது மைக்ரோசாஃப்ட் மீட்டிங் டீம். இந்த டீமை பற்றி சொல்லணும்னா அது ஒரு பெரிய வீடியோவை போடலாம். கிட்டத்தட்ட 300 பேர் ஒரே டைமில் மீட்டிங், வீடியோ கால் மீட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அந்த குரூப்புக்குள்ளேயே வந்து சேட்டிங், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். அப்புறம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச், அவுட்லுக் பதிலாக நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். OneCloud, உங்களோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பண்ணி எல்லாமே OneCloudல வச்சுக்கலாம். ஷேர் பாயிண்ட், இது வந்து டெவலப்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் ஷேர் பாயிண்ட்னா என்னன்னு. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் 660 ரூபா ஒரு மாதத்துக்கு. இதுவும் 1 year கமிட்மெண்ட் உண்டு. இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக், வேர்டு. பேசிக் பிளானில் பார்த்தீங்கன்னா அவுட்லுக் கிடையாது. ஸோ இதில் வந்து அவுட்லுக், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, பப்ளிஷர், ஆக்சஸ் பிசி ஒன்லி. இது ரெண்டுமே வந்து பப்ளிஷரும் ஆக்சஸ் பிசியும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிசி, அதாவது அவங்களோட லோக்கல் சிஸ்டத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர்ஸ், அதாவது டேட்டா பேஸ் யூசேஜ் பண்ணுறவங்க ஆக்சஸும், HTML வெப்சைட் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பப்ளிஷர்ஸ் தேவை. அது வந்து பிசி பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க, ஆன்லைன் ஆக்சஸ் கிடையாது. அது இல்லாமல் மற்ற மைக்ரோசாஃப்டோட அப்ளிகேஷன்ஸ் இருக்க டீம்ஸ், எக்ஸ்சேஞ்சு, OneDrive, ஷேர் பாயிண்ட்டு அப்படிங்கிற இதையும் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 365 பிஸ்னஸ் ப்ரீமியம். பிஸ்னஸ் ப்ரீமியம் 1440 ரூபா ஒரு யூஸருக்கு ஒரு மாதத்துக்கு. இது எல்லாமே வந்து டேக்ஸ் இல்லாமல் சொல்கிறது. டேக்ஸ் வந்து அடிஷ்னல். ப்ரீமியமில் வந்து எல்லா ஆப்ஸும் அவைலபிள். இது எல்லாமே செக்யூர்ட் க்ளவுட் சர்வர் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். 1 TB ஸ்பேஸ் இதில் இன்க்ளூடடு. இதில் டீம்ஸு, எக்ஸ்சேஞ்சு, OneDrive, ஷேர் பாயிண்ட்டு, இன்டியூன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அசூர் இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ஷன், அதாவது உங்களுடைய இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அசூரோட க்ளவுட் சர்வரோட சப்போர்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஆஃபீஸ் பிஸ்னஸ் ப்ரீமியம் பிளானில் கிடைக்குது. 1440 ரூபா ஒரு யூஸருக்கு ஒரு மாதத்துக்கு 1 year கமிட்மெண்ட்டோட நீங்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இந்த மற்ற ஆப்ஸ்லாம் தேவையில்லை, வெறும் மைக்ரோசாஃப்டோட அப்ளிகேஷன்ஸ் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க
மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 ஆப்ஸை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 595 ரூபா ஒரு யூஸருக்கு ஒரு மாதத்துக்கு. ஜிஎஸ்டி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 18%. அது வந்து அடிஷ்னல். நீங்கள் எல்லா மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷனையும் ஆன்லைன்லையும் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களோட பிசிலையும் யூஸ் பண்ணலாம். இதில் 2 அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பப்ளிஷரும் ஆக்சஸும் வெறும் பிசியில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மெயினாக டெவலப்பர்ஸ்க்கு தேவைப்படுது. வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் OneDrive 1 TB ஸ்டோரேஜ் ட்ரைவ் வந்து உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட இன்க்ளூட் ஆகி வருது. இன்னும் டீட்டெயிலாக வந்து இந்த ஆஃபீஸ் 365 பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பற்றி பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் கம்பல்சரி வந்து ஆஃபீஸ் 365 தேவையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் எம்எஸ் ஆஃபீஸோட தேவைகள் அதிகமாக இருக்கோ அவங்க எல்லாமே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் போகலாம். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் மாதத்துக்கு பே பண்ணிவிட்டு அந்த லைசன்ஸை யூட்டிலைஸ் பண்ணலாம். எல்லா அப்ளிகேஷனும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக ஆன்லைன்லேயே கிடைக்கும். எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து உங்களோட டிவைஸ் 3 டிவைஸ் வரைக்கும் உங்களோட டிவைஸை லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் மொபைல் வழியாகவோ பிசி வழியாகவோ இல்லை வேறு டிவைஸ் பேடு அது மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டிவைஸ்லேயே கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப மோர் அட்வான்டேஜ். இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஸ்டாண்டர்லோன் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வெளியில் எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ எங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் உங்களோட மீட்டிங்காகவோ இல்லை யாருக்கோ ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு வேறு லொக்கேஷன்லேருந்து யூஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆஃபீஸ் 365 இஸ் அ பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆஃபீஸ் 365க்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது பெட்டர் சஜஷன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அவ்வளோதான் கைஸ். எல்லாரையும் திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வேறு ஏதாவது இதில் கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.